கேரளால இருந்து அரபு நாடுகளுக்கு வணிக தொடர்பு இருந்தது. காரணம் அரபிக் ஓஷன். இன்னைக்கு நம்பர் 1 பணக்காரராக இருக்கிற முகேஷ் அம்பானி, அவரோட தந்தையார் திருபாய் அம்பானி. அவர் ஆரம்பத்தில் ஏமனில் ஏடனில் ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்தவர். காங்கிரஸ் கட்சியில் ஆட்சியில் அவங்கள ரொம்ப வளர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஈக்குவலாக பிஜேபியும் வளர்த்து விட்றாங்க. அது ஒரு பக்கம். இங்கே அரபு நாடுகள் மேலே ஏறிச்சு. அப்போ தமிழர்கள் எப்படி போனாங்கன்னா, அதிகமான தமிழர்கள் கூலி தொழிலாளர்களாக போனாங்க. அவங்களுக்கு அந்த ஓனருக்கு என்னென்ன சௌகரியம் பண்ணி கொடுக்கணுமோ அந்த சௌகரியங்களை பூரா பண்ணி தரணும். இது அத்தனைக்கும் கேரளக்காரங்க உடன்படுவாங்க. அதாவது எடுபடிகளாக. எடுபடி மட்டும் இல்லை, சில பர்சனல் வேலைகள் இருக்கு இல்லையா, அதை தயங்காமல் செய்வாங்க கேரளக்காரங்க. தமிழர்கள் கோவப்படுவாங்க. என்ன என்னையா இப்படி நினைச்சா நீ அப்படின்னு கோவப்படுவாங்க. வேலையை வேணாமையா அப்படின்னு தூக்கி போட்டு வருவாங்க. ஒரு கர்நாடகக்காரனோ அல்லது மும்பைக்காரனோ மேனேஜராக இருக்கான் அப்படின்னா கொஞ்ச நாளில் இந்த மலையாளி மேனேஜர் ஆயிடுறான். அவன் கம்பெனி விட்டு வெளியே போயிடுறான் அல்லது கீழே இறங்கிடுறான். அதை எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு மொத்த அரபு நாட்டிலையும் ஆக்குப்பை பண்ணி மலையாளிகள் இல்லைன்னா அரபு நாடுகளே இயங்காது. உலகத் தமிழர்கள் அனைவரையும் சர்வதேசத்தின் சமகால நிகழ்வுகளுக்காக நான் வரவேற்கிறேன். அரபு நாடு என்பது ஒரு மிகப்பெரிய வளம் செழிக்கும் ஒரு பிரதேசம். அது பாலைவனத்தின் தடாகம் என்று சொல்லலாம். தடாகம் ஏது பாலைவனத்தில்? ஆம், பெட்ரோல் கிணறுகளால் வழிந்து ஓடும் செழிப்பான ஒரு பிரதேசம். அமெரிக்கா முதல் யூரோப் நாடுகள் வரை தம் காலை அங்கே பதிப்பதற்காக ஏங்கி கிடக்கும் ஒரு மணல் பாங்கான இடம். ஆம், இந்தியர்களின் பெரும்பாலான அந்நிய முதலீடுகள் இந்த மண்ணிலிருந்து தான் இந்தியாவிற்கு அதிகரிக்கின்றன. இந்தியாவில் பல சமூகங்கள் அங்கே தங்களை தகவமைத்துக் கொள்கிறார்கள். அடாப்டேஷன், தங்கள் வாழ்வியலை பெருக்கிக் கொள்கிறார்கள். இந்தியாவில் குஜராத்திகள், தமிழர்கள், ஆந்திராவில் தெலுங்கானாவில் வாழும் மக்களும் வரை கேரள மலையாளிகள், இன்னும் வட இந்திய சமூகம். அங்கே சமகால நிகழ்வில் இந்தியர்களின் வாழ்க்கை முறை எந்த சமூகம் அங்கே அதிகமாக கோலாற்றுகிறது என்ற கேள்விக்கான இன்றைய கதைத்தலில் சர்வதேச அயலக பார்வையாளர் தோழர் கஸ்ஸாலி அவர்களோடு நாம் இணைகிறோம். சார் வாங்க. வணக்கம். அரபு நாடுகள்ல நான் குறிப்பிட்ட இந்த நிகழ்வில் இந்தியர்கள் ஒரு பெரும் கூடுதல். 10 லட்சம் அரபிகள் இருந்தால் அவர்களுக்கு பணி செய்வதற்கு 70 லட்சம் இந்தியர்கள், பாகிஸ்தானியர்கள், வங்கதேசத்து மக்கள். இந்தியர்களுடைய வாழ்க்கை முறை, இந்திய சமூகம் எது மாதிரி பங்கை அரபுகளோடு இட்டுகிறார்கள்? ஓகே, நம்ம அரபு நாடுகள்னு முதல்ல ஒரு பருந்து பார்வையில் ஓவரால பார்த்தோம்னா, ஆரம்ப காலத்தில் ஆரம்பம்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி, 70 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி எடுத்தோம்னா இங்கே கேரளால இருந்து அரபு நாடுகளுக்கு வணிக தொடர்பு இருந்தது. காரணம் அரபிக் ஓஷன். ஓகே, அரபிக்கடல் இருக்கு. அவங்களுக்கு ஈஸியாக அந்த பக்கம் வர முடியும், இங்கேருந்து அங்கே போக முடியும். நம்ம எப்படி வங்காள விரிகுடா இந்த வழியே சாவகம், கடாரம், இந்தோனேசியா, மலேசியா இப்படி போனோமோ அவங்க அரபு நாடுகளுக்கு போனாங்க. இது எப்படின்னா இயற்கை நமக்கு அமைச்சு கொடுத்த இந்த வழித்தடம். ஓகே, இதை தாண்டி குஜராத் ஆட்கள் அதிகமாக சவுதி அரேபியா, துபாய் போனாங்களா அப்படின்னா இல்லை. அவங்க அதிகமாக போனது எங்கே அப்படின்னா ஏமனுக்கு. நான் ஏமனுக்கு போயிருந்தேன். அங்கே எக்கச்சக்கமான குஜராத்தி அங்கே குடியுரிமை பெற்று அங்கே இருக்காங்க. இதில் இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லிடலாம். இந்த போக்கில் இந்தியாவோட இன்னைக்கு நம்பர் 1 பணக்காரராக இருக்கிற முகேஷ் அம்பானி, அவரோட தந்தையார் திருபாய் அம்பானி. அவர் ஆரம்பத்தில் ஏமனில் ஏடனில் ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்தவர். திருபாய் அம்பானி வேலை பார்த்தவர். அதுக்கப்புறம் அங்கே இருந்து நம்ம ஏன் சொந்த தொழில் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரம்பித்து குஜராத்துக்கு அந்த தொடர்பை வச்சு பெரிய அளவில்
ரொம்ப பெருசா வந்தார். அது வந்து எப்படி வந்தாருங்கிற அந்த உள் இதுக்கும் போகல. காங்கிரஸ் கட்சியில வந்து ஆட்சியில அவங்கள ரொம்ப வளர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஈக்குவலா பிஜேபி வளர்த்து விடுறாங்க. அது ஒரு பக்கம். ஆனா திருபாய் அம்பானி வந்து ஏமன்ல, ஏடன்ல ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்தவர். அவரு இன்னைக்கு அவரோட வாரிசு. அவரு இன்னைக்கு வந்து இந்தியாவோட நம்பர் 1 பணக்காரரா இருக்கிறாரு. அப்படின்னா அவரோட விஷன், உழைப்பு, அப்புறம் பிசினஸுக்கே தேவைப்படுற பொய், ஏமாத்து, லஞ்சம் எல்லாம் அங்க உண்டு. 57 காலகட்டங்களில் தான் ஏமனுக்கு அவர் சென்றார். ம். பெட்ரோல் பங்க்ல ஃபில்லிங் பங்க். ஸ்டேஷன்ல தான் பிலிஷா இருந்தார். வேலை பார்த்தார். ஓகே. ஃபில்லிங் ஸ்டேஷன், ஆமா. அதாவது பெட்ரோல் பங்க். பெட்ரோல் பங்க்ல அங்க வேலை பார்த்தார். வேலை பெட்ரோல் வேலை பிடிக்க ஒரு வேலை பார்த்தார். சாதாரண பணியாளர். ஒரு ரொம்ப சாதாரண பணியாளர். சரி. இப்போ வந்து குஜராத் வந்து அதிகமா ஏமனுக்கு போயிருந்தாங்க. மலையாளிகள் வந்து அதிகமா அரபு நாடுகள்னா சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார் இப்படி போயிருந்தாங்க. நம்ம ஆட்கள் வந்து அதிகமா வந்து சிங்கப்பூர், மலேசியா போனாங்க. அங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமானம் எல்லாம் கொஞ்சம் வந்து குறைஞ்சு வாய்ப்பு குறையும் போது இங்க வந்து அரபு நாடுகள் மேலே ஏறிச்சு. அப்ப தமிழர்கள் எப்படி போனாங்கன்னா, அதிகமான தமிழர்கள் வந்து கூலி தொழிலாளர்களா போனாங்க. தமிழ்நாட்டில இருந்தும், ஆந்திரால இருந்தும், ராஜஸ்தான்ல இருந்தும், பஞ்சாப்ல இருந்து வந்து பெருசா கூலி தொழிலாளர் இல்லாம கார்பெண்டரா நிறையா போனாங்க அங்க. நாங்க போனா அந்த விதவிதமான அந்த மக்கள் நம்ம மக்கள். இப்ப இதுல வந்து அதிகமான தகவமைப்போட நமக்கு வந்து அடாப்டேஷன். அதுல வந்து அரபு நாட்டுல இந்தியால இருந்து யாரு கோலோச்சரா அப்படின்னா மலையாளிகள், கேரள மக்கள். கேரள மக்கள். ஓகே. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு வாய்ப்பு வந்து அந்த பக்கம் போறதுக்கு ஈஸியா வாய்ப்பு கிடைச்சது. அது போக கேரள மக்களோட அவங்களுடைய இது மனப்பாங்கு பார்த்தீங்கன்னா, அது எப்பவுமே சொல்றது உண்டு. அவங்க வந்து ம முக்கியமா 3 மதம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கேரளா பத்தி நம்ம எப்பவும் சொல்லும்போது, கேரளா எப்படின்னா, ஆ அவங்களுடைய அனுசரிச்சு போகக்கூடிய முறை, அது போக வந்து அவங்களுக்கு கேரளால உள்ளூர்ல வந்து வேலைவாய்ப்போ, வருமானமோ பெருசா இல்லைன்னா, அவங்க எப்பவுமே எங்க செய்வாங்கன்னா, வெளியில எங்க கிடைக்குதுன்னு பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருந்து திருநெல்வேலியிலேருந்து அதிகமா இங்க மும்பைக்கு போனாங்க. தாராவின்ற ஏரியால போனீங்கன்னா, அதிகமா திருநெல்வேலிக்காரங்க இருப்பாங்க. அ டெல்லியில பார்த்தீங்கன்னா, சேலத்துக்காரங்க இருப்பாங்க. ராமநாதபுரம் இருக்கு இல்லையா? அவங்க வந்து அதிகமா சிங்கப்பூர், மலேசியா போனாங்க. அதுக்கப்புறம் வந்து கம்பெனி ஆரம்பிச்சு பெரிய அளவுக்கு பண்ணாங்க. ஈடிஏ கம்பெனிலாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாரி. அப்போ நம்ம ஆட்கள் நெறையா லேபரா போகும்போது, மலையாளிகள் வந்து லேபராவும் போனாங்க, டெக்னீஷியனாவும் போனாங்க, அலுவலக வேலையா நெறையா போனாங்க. அப்புறம் போனாங்கன்னா, நம்ம ஆட்கள் வந்து ஒரு லேபரா போனா 25 வருஷம் கழிச்சும் லேபராவே திரும்பி வருவாய்ங்க. தமிழர்கள். தமிழர்கள். ஓகே. ஒரு மேனேஜரா போனா, இடையில வந்து வேலைய விட்டுட்டு திரும்பி வருவான். வேற எங்கேயாவது போவாங்களே ஒழிய, நம்ம ஆட்கள் மேனேஜர்னா மேனேஜராவே இருந்து வருவாய்ங்க. அ மலையாளிகள் எப்படின்னா, லேபரா போவாய்ங்க. அப்புறம் வந்து சூப்பர்வைசரா மாறுவாங்க. மேனேஜரா வருவாய்ங்க. ஜெனரல் மேனேஜர் ஆவாய்ங்க. கடைசில வந்து ஓனர் ஆவாய்ங்க. அதற்கு என்ன காரணம்? அவங்களுக்கு என்ன காரணம்னா, அவங்களுடைய விஷன். பார்வை. பார்வை. அது வந்து எப்படின்னா, நம்ம போறோம். நமக்கான டார்கெட் என்ன? இந்த கம்பெனியில வந்து ரொம்ப சீனியர் பொசிஷனுக்கு சீஃப் பொசிஷனுக்கு போகணும். அதுக்கு போறதுக்கு என்ன செய்யணும்? ஒண்ணு உழைப்பு இருக்கணும். டெக்னிக்கல் நாலேட்ஜ் வேணும். அது போக அவங்களுக்கு அந்த ஓனருக்கு வந்து என்னென்ன சௌரியம் பண்ணி குடுக்கணுமோ, அந்த சௌரியங்கள பூரா பண்ணி தரணும். இது அத்தனைக்கும் வந்து கேரளாக்காரங்க உடன்படுவாய்ங்க. அதாவது எடுபிடிகளாக. எடுபிடி மட்டும் இல்ல. சில பெர்சனல் வேலைகள் இருக்கு இல்லையா? அத தயங்காம செய்வாங்க கேரளாக்காரங்க. நம்ம ஆட்கள்னா என்ன? தமிழர்கள் இருக்காங்கல்ல. தமிழர்கள். தமிழர்கள் வந்து கோவப்படுவாய்ங்க. என்னையா இப்படி நெனச்ச நீயி? அப்படின்னு கோவப்படுவாய்ங்க. "ஓ! வேலையே வேணாம்யா" அப்படின்னு தூக்கி போட்டு வருவாய்ங்க. அந்த மாதிரி முசுக்குனா கோவம் வர்றது, தூக்கி போட்டு வர்றது அப்படிங்கிறது தமிழர்கள் அதிகம். அதுக்குன்னு தமிழர்கள் செய்யவே இல்லைன்னு இல்ல. தமிழர்களுக்கு மூக்கில் இருக்கும். ஆ மானம், மரியாதை எல்லாம் அதிகமா எல்லாம் இருக்கும். அதுக்குள்ள வச்சிருப்பாய்ங்க. தனக்கு வந்து நான் பிச்சை எடுத்தாலும் எடுப்போம், கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படுவோம். இந்த மாரி எந்த வேலையும் பார்க்க மாட்டோம் அப்படின்னு தமிழர்கள் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாரி இந்த மான உணர்வு ரொம்ப அதிகமா இருக்கிற மாரி உள்ளவைங்க. நான் லேபராவே இருக்கேன். தோட்ட வேலை செய்றேன், கார் ஓட்டுறேன். அ இதுக்கு வந்து அக்ரிகல்ச்சருக்கு அங்க இதுக்கு குழி தோண்டுறேன், இத பண்றேன். லேபரா இருக்கேன். கட்டிடம் கட்டுறதுக்கு வந்து ஆனாலும் கண்ணியத்தோடு வாழ வேண்டும். கன்னியத்தோட இருக்கேன். கண்ணியத்தோடு. ஆமா. அந்த இது வந்து கேரளாக்காரங்களுக்கு எல்லாரும் அப்படி இல்ல. பெரும்பாலான கேரளாக்காரங்கள் வந்து என்ன செய்றாங்கன்னா, அடாப்டபிலிட்டி. அவங்களோட விஷன், அவங்களோட தேவை வந்து பணம், வளம், பொருளாதாரம். இதுதான். அதுக்கு வந்து எத வேணாலும் இழப்போம் அப்படின்ற இடத்துல அவங்க இருக்காங்க. இதுதான் அவங்களுடைய அந்த அந்த பெர்செப்ஷன்,
கிரேட் வைஸா மேல வருது. என்ன காரணம்னா, நமக்கு வந்து நம்ம ஊர்ல வந்து இங்க வாழ்றதுக்கு அங்க அரபு நாடே இல்லைன்னா கூட, நம்ம ஊர்ல கஷ்டப்பட்டாவது களை எடுத்தாவது வாழ்ந்துருவோன்ற சூழல் இருக்கு இல்லையா? அங்க களை எடுக்கிறதுக்கு நிலம் இல்ல. மலைகளும் காடும். ஆமா. அப்போ அங்க ஊர்ல வந்து அ ம வளம் இல்ல. வளம்னா என்ன? அதாவது காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா? டூரிசம் இருக்கு, இது இருக்கு. இன்னொன்னு, இந்த டூரிசம் அதிகமா எங்க இருக்கோ, அவங்களுக்கு இந்த மாரி அனுசரிச்சு போற அடாப்டபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகும். ஏன்னா அங்க வரக்கூடியது எல்லாரும் கேட்பார்கள். ஆ. அங்கு எல்லாம் உண்டல்லவா? மது, மாது எல்லா சௌரியமும் வந்து அவங்க கேட்பாங்க. அத வந்து முகம் சுளிக்காம யாரு பண்றாங்களோ, அவங்க இடத்துல தான் எல்லாரும் வந்து குமியுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமேன்னு பண்ணுவாங்க. வளம் வந்து கொழிக்கும். இப்போ நம்ம ஊர் இங்க சென்னையில ஹோட்டல்ஸ் அதாவது போர்டிங் அந்த லாட்ஜிங் இருக்கு இல்லையா? அத எடுத்தோம்னா, ஈவன் 3 ஸ்டார் ஹோட்டல் கூட கேவலமா இருக்கு. தமிழ்நாட்டுல. பயங்கர மோசமா இருக்கு. போனா ஒரு சர்வீஸ் இல்ல, ஒண்ணும் இல்ல. சமீபத்தில மதுரை போயிருந்தேன். மாட்டுத்தாவணிக்கு எதிர்த்த மாரி வந்து 2, 3 ஹோட்டல். அங்க போனா ஒரு சர்வீஸ் இல்ல. ஒண்ணும் இல்ல. ஆனா ரேட் மட்டும் பெருசா வச்சிருக்காய்ங்க. கேட்டா ஆள் இல்ல, இது இல்ல. இது வேணா உங்களுக்கு டீ வேணுமா? கீழ இறங்கி போய் குடிங்க. அது என்ன ஒரு ஸ்டார் ஹோட்டல். அதுதான் 3 ஸ்டார் ஹோட்டல். அந்த மாரி. அதே 3 ஸ்டார் ஹோட்டல் இல்ல. வெறும் ஸ்டாரே இல்லாத ஹோட்டல் கேரளாவுக்கு போனீங்கன்னா, எந்த சாரே? எந்த வேணும்? குறைச்சு இரு சாரே. இது அப்படியே கொஞ்சம் தப்பி தவறி ஒரு 10 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா, சாரே அ கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, இப்படி ஆச்சு. அப்படின்னு நாங்க வந்து பணிவிடை ஸோ செய்றது இல்ல. தட்ஸ் சோ கால் குட் ஹாஸ்பிட்டலைசேஷன். ஹாஸ்பிட்டலைசேஷன். அது வந்து ஏன்னா, அவங்களுக்கு வந்து ரத்தத்திலே ஊறுனது என்னன்னா, அது வந்து டூரிசம் கண்ட்ரி. டூரிசம் மைண்ட் ஓரியன்டட். ஆமா. ஸ்ரீலங்கா ஆட்கள் அப்படித்தான் இருப்பாய்ங்க. ஸ்ரீலங்கால இது சம்மந்தப்பட்ட நான் வந்து ஸ்ரீலங்கா தமிழ், அ அ சிங்கள. சிங்களர்ன்னு நான் பிரிச்சு பேசல. ஸ்ரீலங்கா அதிகமா டூரிசம் வந்த இடம். அவங்களுக்கும் இந்த அடாப்டபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஆனா, நம்ம ஊர் எடுத்தோம்னா கேரளா. கேரளா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப கன்னிங். நமக்கு அ என்ன வேணுமோ, யார வேணாலும் சிதைக்கலாம் அப்படின்ற மனப்பான்மை இருக்குல்ல. இன்னொருத்தர நம்ம வந்து பழி வாங்கிட்டோம், நம்ம ஏதாவது வந்து துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து தூக்கம் வராது. எப்பயாவது யோசிச்சோம்னா, இது நல்ல குடும்பம், இப்படி பாழ்படுத்திட்டோமே அப்படின்னு நமக்கு வந்து ரொம்ப அப்பப்போ யோசனை வரும். தமிழர்களுக்கு இயற்கையாக அப்படி இருக்கு, இருக்கு, இருக்கு. அது என்னன்னா வழி வழியா வர்றது. இப்ப கரண்ட்ல தமிழர்கள் வந்து கொஞ்சம் மாறியிருக்காங்க, தெரிஞ்சிருக்காங்க. ஆனா நிறைய தமிழர்கள் நான் வந்து பார்த்த வகையில, இந்த ஒரு உணர்வுனால தான் லேபராவே கடைசி வரைக்கும் இருப்பான். அந்த மாரி. மலையாளி அப்படி இல்ல. இன்னொன்னு, அங்க வந்து ஒரு மலையாளி ஒரு கம்பெனியில ஒரு டீ பாயா போவான். ஆனா என்ன படிச்சிருப்பான்னா, கிராஜுவேட்டா இருப்பான். நமக்கு வந்து இங்க கிராஜுவேட்டா படிச்சிருக்கான்னா, அந்த கிராஜுவேஷனுக்கு ஏத்த மாரி உதாரணத்துக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கோம். பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கோம். அங்க போனா வந்து அதுக்கு ஏத்த மாரி வேலை இல்ல. ஏன்னா மெயினா கன்ஸ்ட்ரக்ஷன் தான் அங்க. அங்க போம்போது ஆஃபீஸ்ல வந்து ஆஃபீஸ் பாயா வேலைக்கு வர்றியா? அப்படின்னு கேட்டா, அ நான் எப்படி நான் வந்து கிராஜுவேட். நான் எப்படி இன்னொருத்தனுக்கு டீ போட்டு தர முடியுமா? அப்படின்னு நம்ம வந்து போமாட்டோம். ஸோ மலையாளிகள் அப்படி அப்படி பார்ப்பதில்ல. இல்ல. அவன் வந்து எம்எஸ்சி படிச்சாலும், எம்எஸ்சி, எம்ஃபில் படிச்சாலும் எம்ஃபில் படிச்சா நேரா போயிட்டு, அ இந்த மாரி டீ போடணும். "ஓ! நோ ப்ராப்ளம் சாரே" அப்படின்னு. உங்களுக்கு எந்த மாரி டீல வந்து இப்படி வேணுமா? கட்டன் சாயா வேணுமா? இல்ல பிளாக் காஃபி வேணுமா? இப்படி வேணுமா? காவா வேணுமா? அப்படின்னு கேட்டு, அழகா டீ போட்டு, அதுக்கப்புறம் மேனேஜர்ட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு அடுத்து ஒரு 6 மாசத்துல மேனேஜருக்கு பிஏவாயிருவான். அப்புறம் ஜிஎம்க்கு அப்படி அந்த மாரி மேல போயிட்டு, அதுக்கப்புறம் போம்போது, சாரே என்னோட அனியத்தி இவட உண்டு அப்படின்னு, அ கொழுந்தியா அப்படின்னு கூட்டு வந்து அங்க அறிமுகப்படுத்தி ஏதாவது ஒரு சின்னதா ஒரு வேலை குடுக்குங்க. பார்த்தா அழகா இருக்கும். நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கும். அப்படிதான் அந்த பொண்ணுக்கு வந்து வேலை குடுக்காம அவனுக்கு வேற என்ன வேலை குடுப்பாய்ங்க? நீங்கள் அரசு நீங்கள் சொல்வதை நாங்கள் வேறு விதமாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அது எல்லா இடத்துலயும் இல்ல. பட் இருக்கு. நடந்தது. அப்ப அந்த இடத்துல வரும்போது, நான் சொல்வதென்றால், ம். ஒரு முதலாளிக்கு என்ன அடிப்படையில் சகாயம் செய்ய வேண்டுமோ, அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து மனங்கோணாமல் மனம் கோணாம. ஒரு சின்ன செஞ்சுட்டு காஃபி வாங்கிட்டு வர்றது, வெத்தல பாக்கு வாங்கிட்டு வர்றது, உணவு வாங்கிட்டு எல்லாத்தையும் வர்றதுலேருந்து எல்லாம். இன்னொன்னு அந்த கம்பெனியில ஒரு கர்நாடகக்காரனோ அல்லது மும்பைக்காரனோ மேனேஜரா இருக்கான் அப்படின்னா, கொஞ்ச நாள்ல இந்த மலையாளி மேனேஜர் ஆயிடுறான். அவன் வந்து கம்பெனி விட்டு வெளிய போயிடுறான் அல்லது கீழ இறங்கிர்றான். அந்த இடத்த இவங்க ஆக்குபை ஆக்குபை பண்ணிடுறாங்க. பண்றாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். என்னன்னா, ஆ இங்க ராசல் கைமால அ ஆர்ஏகே அ சிமெண்ட்ஸ்ன்னு ஒரு கம்பெனி. ராசல் கைமா சிமெண்ட்ஸ். ஏன்னா அங்க வந்து மலை இந்த மாரி மெட்டமார்பிக் ராக் அந்த மலை பகுதி ரொம்ப ஜாஸ்தி. அங்க வந்து நெறைய சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு. அப்புறம் டைல்ஸ் ஃபேக்டரி. அந்த சிமெண்ட் ஃபேக்டரில ஆர்ஏகே சிமெண்ட்ஸ்ல ஆரம்பிக்கும்போது, அவங்க ஆட்கள் எடுக்க வந்தது எங்கன்னா, சென்னை வந்து உட்கார்ந்து கர்நாடகால கொஞ்சம். ஏன்னா, இங்க தான் வந்து இந்த மாரி சிமெண்ட் ஃபேக்டரிலாம் அதிகமா இருக்கு அப்படின்னு. கேரளா பக்கம் போவே இல்ல. கர்நாடகா, ஆந்திரா, தமிழ் அதுல வந்து மொத்தம் வந்து ஒரு 300 சொச்சம் பேர் மொத்தம்.
அதில் 200க்கு மேலே தமிழர்கள், 100க்கு பக்கம் வந்து ஆந்திரா மக்கள், தெலுங்கு பீப்புள், அப்புறம் ஒரு 50 பக்கம் வந்து கர்நாடகா. கேரளா வந்து ஒரே ஒரு ஆள் மேனேஜருக்கு டீ போட்டு கொடுக்குற ஆள். ராசல் கேமா சிமெண்ட் ஃபேக்ட்ரி. ஆமாம். ஏன்னா அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு முன்னாடி வந்து நான் ஃபவுண்டைன் பண்ணி கொடுத்தேன். எனக்கு தெரியும், அங்கே உள்ளே போனதுனால, ரெகுலராக அங்கே பேசுனால அந்த டீட்டெயில் எனக்கு தெரியும். என்ன நடந்ததுன்னா, ஒரு 15 வருஷம் கழித்து பார்த்தா அங்கே வந்து 350 பேரில் வந்து 300 பேர் மலையாளி. 15 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தமிழர்களாக ஆரம்பிக்கும் போது மெஜாரிட்டி தமிழர்கள், அப்புறம் அடுத்தது தெலுங்கு, அடுத்து கொஞ்சம் கன்னடா. அதாவது இந்த பக்கத்தில் உள்ளவங்க கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா. காரணம் இந்த ஏரியாவில் தான் வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி அதிகமாக இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க வேணும்னு எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் இதில் என்னென்னா, அவங்க வந்து ஆக்குபை பண்ணுறாங்க, சும்மா இல்லை. அவங்களுக்கு அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னென்ன நாலேஜ் வேணுமோ அத்தனை அங்கே கற்றுக்கிட்டாங்க. லாங்குவேஜ் பேசுனாங்க, அரபிக் அப்படி பேசுவாங்க. லோக்கல் அரபியோடு இந்த லாங்குவேஜ் நல்லா பேசுவாங்க. யாரு? கேரளாக்காரங்க, மலையாளி. லாங்குவேஜை வேற லாங்குவேஜை வந்து கற்றுக்கிறதுல ரொம்ப பெரிய ஆட்கள். எல்லா மொழிகளையும் எல்லா மொழியும் உடனே அப்படி கற்றுக்குவாங்க. நான் ஒருத்தர் பார்க்குறேன், ஜெர்மன் மொழியில் அசால்ட்டாக பேசுகிறான். கேட்டால் நான் ஜெர்மன் இங்கே வருவாங்க, அதனால ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டேன். ஸோ லாங்குவேஜ் கற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதுக்காக அங்கே பார்த்தா எனக்கு வந்து ஹிந்தி வேணும் அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. ஹிந்தியும் தப்பு தப்பாக பேசுவான், இங்கிலீஷும் தப்பு தப்பாக பேசுவான். ஆனாலும் எல்லா லாங்குவேஜையுமே வந்து அனுசரித்து பேசி எங்கே போனாலும் இதில் தப்புங்கிறதுல கம்யூனிகேஷன் புரிஞ்சிருச்சு. போதும். இப்போ நாங்க தமிழ் பேசுறோம், அதுல தப்புனா நம்ம கவலைப்படணும். ஆமா, இங்கிலீஷ்ல நீங்க தப்புனா கம்யூனிகேட் பண்றீங்க, என்ன பண்ணிக்கிறீங்க? ஒன்றும் கிடையாது. அங்கே பாகிஸ்தானி வேலைக்கு வருவான், அங்கே வந்து நம்ம இதில் அந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப், இந்த மாதிரி இரிகேஷன் பைப்லைன் தோணும் அப்படின்னா, கம் யூ திஸ் மீட்டர் ஓகே பைப் 1 inch 5 மீட்டர் கட் 2 மீட்டர் கட்டு அப்படின்னா அவனுக்கு புரிஞ்சு கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு. கம்யூனிகேட் பண்றது. ஆமா, நமக்கு அந்த டைம்ல அவனுக்கு உருது, ஹிந்தி தெரியாதுன்னு வச்சுக்கலேன். ஹிந்தியில் பேசுகிறா இருந்தால் இத்தனை தூரமே கடாக்காரோ அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அது நமக்கு தெரியாத போது கம் அப்படின்னு பேசினா அவன் வந்து அப்படியே பார்த்து ஓகே அப்படின்மா. அப்போ அந்த கம்யூனிகேஷன் டூல் வந்து அவங்க ஸ்ட்ராங். அந்த எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து மொத்த அரபு நாட்டிலையும் ஆக்குப்பை பண்ணி மலையாளிகள் இல்லைன்னா அரபு நாடுகளே இயங்காது. அந்த அளவுக்கு இருக்காங்க. அதில் வெறுமனே அவங்கள தவறாக மட்டும் சித்தரிக்கிறது இல்லை, அவங்களோட உழைப்பு, அப்புறம் அறிவு, அப்புறம் கற்றுக்கக்கூடிய அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் டெக்னிக்கலாகவும் கற்றுக்கக்கூடிய வேகம், ஸ்கில் பேஸ்ட் டெவலப்மெண்ட், பெரிய டெவலப்மெண்ட், அறிவுபூர்வமாக வளர்வது. என்னன்னா நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல. நம்ம வந்து அவங்கள கூப்பிட்டு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்ச நாள் நம்மளை வெளியேற்றிடுவாங்க, அவங்க வந்து பெரிய ஆளாக இருப்பாங்க. நம்பிக்கையை காப்பாற்றுற ஆட்கள் இல்லை. துரோகம் பண்ணிட்டோமா அப்படின்னா வந்து ஐயோ இப்படி துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்னு மனசாட்சிக்கு பயந்தவர்கள் அல்ல. சரி, இன்றைக்கு நம்ம பேசணும் இந்த விஷயத்துல வெறுப்பரசியல் அப்படின்ட்டு எடுக்க முடியாது. திரு கசாலி, உங்களுடைய அனுபவத்தை ஒட்டுமொத்தமாக சொல்கிறீர்கள். ஒரு மலையாளி எப்படி வாழ்கிறார், தமிழர், கன்னடர், தெலுங்கர், குஜராத்தி எப்படி இருந்தார், திருபானி அம்பானி எப்படி இருந்தது, அரபு சமூகத்தில் எது மாதிரி எல்லாம் வாழ்க்கை முறை இருந்தது. ஒரு 20 நிமிஷம் நம்ம கதைச்சிருக்கிறோம். எல்லாம் நிறைய பேச போறோம், நிறைய பேச வேண்டியிருக்கு. இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டதற்கு அடுத்த அமர்வு வரையும் நான் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.